கொங்கு மண்டலம் என்று சொன்னாலே அதற்கு ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் தமிழகமெங்கு உண்டு, ஏன் உலகமெங்கு உண்டு. இந்த பகுதியில் தான் ஒரு மரியாதையை பார்க்க முடியும். ஒரு மரியாதையோடு பழகின்ற தன்மையை எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் இந்த பகுதியில் வசிக்கின்ற மக்கள் எல்லோரையும் ஒரு மரியாதையோடு பேசுகிறது. ஏனுங்க, எப்போ வந்தீங்க, சாப்பிட்டு போட்டு போறீங்களா, தாட்டி விட்டு போறீங்களா, ஏனுங்க, இங்க அங்க எத்தனையோ இங்க மட்டும்தான் உண்டு, எத்தனையோ இங்க மட்டும்தான் உண்டு. அண்ணன் எஸ்ஆர் சேகர் பார்க்க இதெல்லாம் எதுக்காக இப்படி பேசுறாருன்னு பார்க்குறாரு. நான் உண்மையை தான் எப்பொழுதுமே சொல்லுவேன், இப்பொழுதும் உண்மையை தான் சொல்கிறேன். ஆனால் வருங்காலத்தில் ஏப்ரல் மாதம் நடைபெற இருக்கிற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மையாக ஆட்சி இடங்களை பிடித்து அண்ணன் இபிஎஸ் அவர்கள் கவர்னர் மாளிகையிலே போய் எடப்பாடி பழனிசாமி என்னும் நான் அப்படிங்கிற பதவி ஏற்கக்கூடிய நாள் வரும். வேடையில் இருக்கின்ற பல பேர்கள், ஏன் எதிரே இருக்கிற கூட அமைச்சர்களாக சட்டமன்ற உறுப்பினர்களாக நிச்சயமாக வருவார்கள் என்பதை எடுத்து காட்டுகின்ற கூட்டம் தான் இன்றைக்கு கிணத்துக்கடவு பகுதியில் கூடியிருக்கிற கூட்டம். இது என்ன சாதாரண கூட்டமா, அல்ல எதையும் எதிர்பார்த்து வந்திருக்கிற கூட்டமா? இது இன்றைக்கு கோயம்புத்தூரில் ஒரு மாநாடு போல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கோட்டிற்கும் காசுக்கும் அந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களும் அண்ணன் ஜெயராமன் அவர்களும் இந்த பகுதியை எவ்வளவு சுத்தப்படுத்தி குளங்கள், மேம்பாலங்கள், நடைபாதைகள், யார் எந்த சொன்னாலும் சரி, கொங்கு மண்டலத்தில் ஏற்கனவே 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அனைத்து இடங்களிலும் அப்போதே வென்ற இடம்தான் இந்த கொங்கு மண்டலம். இப்போதும் ஒரு இடம் கூட தவறாமல் கொங்கு மண்டலம் மட்டுமல்ல, சோழ மண்டலமாக இருந்தாலும் சரி, அல்லது பாண்டிய மண்டலமாக இருந்தாலும் சரி, சென்னை பட்டணமாக இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று நிச்சயமாக ஆட்சி அமைக்க வேண்டும். இந்த பகுதியிலே ஈச்சனாரி விநாயகர் இருக்கிறார். பக்கத்திலே தான் நம்மளது ஆனைமலையிலே மாசாணி அம்மன் இருக்கிறார். பேரூர் மடம் இருக்கிறது. மருதமலை முருகன் இருக்கிறார். மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் தான் இன்று அனைத்து குன்றுகளும் இருக்கிறது. எல்லா குன்றுகளிலும் குமரக்கடவுள் இருக்கிறார்கள். பேரூர் மடம் இன்னைக்கு சைவத்தையும் தமிழையும் போற்றி மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. எப்படி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று கூட அவருடைய காசி சங்கமம் பேச்சை முடிக்கும் போது சொல்லியிருக்கிறார், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் லக்னோவில் நிறைய பள்ளிக்கூடங்களில் இன்றைக்கு தமிழை கற்றுக் கொடுப்பதற்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில். ஆனால் இங்கே இருக்கிற முதலமைச்சர் தமிழ் என்று சொல்லி தமிழை வைத்து இன்றைக்கு பிழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு இருக்கிற நோக்கம் எல்லாம் தன்னுடைய மகன் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதற்காகவே இன்றைக்கு கூட்டணியை இறுக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். கொங்கு மண்டலத்தில் இந்த நிகழ்வு நடையின் போது ஆயிரக்கணக்கான பெண்கள், தாய்மார்கள், குழந்தைகள் அழகான ஆட்டம், வள்ளி கும்மி ஆட்டம், ராஜ கணபதி வள்ளி கும்மி ஆட்டம் எவ்வளவு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. பார்ப்பதற்கே கண் 1000 வேண்டும் போல் இருக்கிறது. ஒரு கண் இருந்தால் போராது, 1000 கண் கொண்டு பார்த்தால் கூட அத்தனை அழகு இந்த பகுதி மக்களுக்கு. என்னுடைய அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் வரும்போது சொன்னார்கள், அண்ணா இந்த ஆட்டத்தில் பல சூட்சுமை இருக்கிறது. அவர்கள் வலது பக்கம் எழுந்து ஆடும்போதும் இடது பக்கம் எழுந்து ஆடும்போதும் பெண்களுக்கு அதிலே கர்ப்பப்பை பலமாக இருக்கும். அது மட்டுமல்ல, அவளுடைய முதுகுதண்டு பலமாக இருக்கும். பெண்கள், குழந்தைகள் பேறுகாலத்தின் போது அது பெரிய உதவியாக இருக்கும். அது மட்டுமல்ல, பாரம்பரிய நடனம் சங்க காலத்தில் நாம் படித்திருக்கிறோம். குரத்திப்பாட்டு, பள்ளுப்பாட்டு என்றெல்லாம் படித்திருக்கிறோம். ஆனால் இந்த ராஜகணபதி ஆட்டம் இருக்கிறதே, இங்க பார்த்த உடனே எனக்கும் ஆடணும் போல தோணியது. ஒரு இடம் ஆடினேன், நானும் அண்ணாமலை அவர்களும் ஆடினோம்.
ஆனால் நாங்கள் இருவரும் இன்னொரு ஆட்டம் ஆடப் போகிறோம். அந்த ஆட்டம் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு சேர்ந்து தமிழகத்தில் மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன நினைத்தார்களோ, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன நினைத்தார்களோ, என்ன நினைத்து இந்த கூட்டணியை உருவாக்கினார்களோ, அதை வெற்றி பெறுவதற்கு நாங்கள் இருவரும் சேர்ந்து ஆடுகிற ஆட்டம் இனிமேல் தான் இருக்க போகிறது. எங்க அண்ணன் பொள்ளாச்சியாரம் பார்ப்பார், என்ன நீ மட்டும்தான் ஆடுவியா, எங்களுக்கு ஆட தெரியாதா அப்படின்னு. உங்களுடைய ஆட்டம் நம்ம ஏற்கனவே அண்ணன் வேலுமணி அவர்களோடு சேர்ந்து ஆடிய ஆட்டங்கள் பெரிய ஆட்டம். நாங்கள் வேற, நீங்க வேற எதையும் நினைச்சிடக்கூடாது. இதே மாதிரி இந்த உண்மை ஆட்டம் தான், வேற ஒன்றும் இல்லை. அத்துணை அளவிற்கு இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து வெள்ளி விழா கூட்டம் வெற்றி விழா கூட்டமோ என்று நினைக்கின்ற அளவிற்கு இந்த கிணத்துக்கடவு பகுதியில் நடந்திருக்கிறது. வேளாண் துறை அமைச்சராக இருந்தவர் கிணத்துக்கடவு தாமோதரன் அவர்கள். ஆனால் கடவு கிணத்து கடவு என்று சொன்னால் அது பாதை என்று பொருள், பாஸ் பண்றது என்று பொருள். பாலக்காட்டு கணவாய் வழியாக காத்து வீசுகின்ற காரணத்தினால் இந்த கிணறுகள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அதிகமாக மழை பெய்வதற்கு காரணம் இந்த பாலக்காட்டு கணவாய் வழியாக வருகிற அந்த காத்து தான் தென்மேற்கு பருவக்காற்றுக்கு ஆதாரமாக இருக்கிறது. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம் இந்த கிணத்துக்கடவு. இந்த கிணத்துக்கடவில் இருந்தால் இன்றைக்கு வெற்றியை நாங்கள் தொடங்க போகிறோம். இன்றைக்கு தமிழன் தலைநிமிர 52வது பயணமாக இன்றைக்கு நடைபெறுகிறது. நேற்று நானும் மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்களும் ஊட்டியிலே பேசினோம். ஆயிரக்கணக்கானவர்கள் பெண்களும் ஆண்களும் வந்து குவிந்தார்கள். என்ன காரணம்? இந்த ஆட்சி மீது உள்ள வெறுப்பு. இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஆதாரமாக வருகின்ற கூட்டம். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு கிணத்துக்கடவிலே கூடியிருக்கிறார்கள். வாயாலே வடை சுடுவார் நம்ம முதலமைச்சர், வாயாலே வடை சுடுவார். எவ்வளவு பொய் பார்த்தீங்களா, எவ்வளவு பித்தலாட்டம். 5 வருஷம் ஆச்சு. கோயம்புத்தூர்ல ஒரு சிலிண்டர் வெடிச்சு, கார்ல குண்டு வெடிச்சது. அதுக்கு பிறகு அது சிலிண்டர் வெடிப்புன்னு டிஜிபி, அன்னைக்கு இருந்த டிஜிபி உடனே பேட்டி கொடுத்தார். நமது அண்ணாமலை அவர்கள் உடனடியாக அன்னைக்கு ட்விட்டர்ல போட்டு உடனடியாக சிலிண்டர் வெடித்தது, சிலிண்டர் வெடிப்பு அல்ல குண்டு வெடித்ததுன்னு சொன்னதுக்கு போராட்டம் நடத்தின பிறகு அதற்கு நடவடிக்கை இல்லை. வெள்ளலூர் குப்பை கால்வாய், வெள்ளலூர்ல குப்பை, நம்ம வசந்தராஜனும் சந்திரசேகரும் நடத்தாத போராட்டங்களே கிடையாது. எங்கேயாவது அது விடிவு காலம் உண்டுமா? விடியாத அரசு. ஆனால் விடிவே இல்லை, மக்களுக்கு விடிவில்லை, அவருடைய குடும்பத்திற்கு மட்டும் எல்லாமே விடிந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்த ஆட்சியினுடைய கோளாறாக இருக்கிறது. 1998ஆம் ஆண்டு 98ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கோவையிலே குண்டு வெடிப்பு நடந்தது. இறந்தது எத்தனை பேர், எத்தனை உயிர்கள் பாதுகாப்பு பலியானது. அன்றைக்கு மட்டும் பொள்ளாச்சி மகாலிங்கம் ஒரு வார்த்தை சொல்லவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு கோயம்புத்தூர் இருக்க சுடுகாடாக மாறி இருக்கும். அந்த அளவிற்கு இங்கே அக்கிரமங்கள் தொடர்ந்து, இன்னைக்கு ஆக்கிரமிப்புகள். இந்த வீடியோல பார்த்தீங்க, ஜெயிலில் இருந்த ஒருவருக்கு குற்றவாளிக்கு 200 போலீஸ் பாதுகாப்பு. ஆனால் நல்லவர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கிடையாது. அவ்வளவு மோசமான ஆட்சி. தமிழ் தமிழ் தமிழ். நான் ஏற்கனவே சொன்னேன், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மோடி அவர்கள் இன்றைக்கு தமிழ் பள்ளிக்கூடங்களை திறப்பதற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, காசி தமிழ்ச்சங்கம் நாளைக்கு 30ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் தமிழ்ச்சங்கத்தை நடத்துவது இந்திய குடியரசு துணைத் தலைவர் மதிப்புக்குரிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். யார் இந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள்? நம்முடைய உறவினர், நம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவர். அவரை இந்த மண்ணிலிருந்து ஆளுநராக, மேத இந்திய குடியரசு துணைத் தலைவராக உயர்த்தி காட்டிய மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர் என்று சொன்னால் மிகையாக. நீங்கள் எல்லாம் பொய்ய சொல்லியே ஆட்சிக்கு வந்தவர்கள். கோயப்பல் தத்துவத்தை கடைபிடிக்கிற ஒரே ஆள் திமுகவினர். ஆனைமலை நல்லார் திட்டம் கொண்டு வருவோம் என்று சொன்னீர்கள். 30-40 ஆண்டுகளாக உள்ள பிரச்சனை தீர்த்து வைக்கப்பட்டிருக்கிறதா? ஒன்றும் இல்லை. இங்கிருந்து கனிம வளங்களை எல்லாம் கொள்ளையடித்து பாலக்காட்டு கணவாய் வழியாக, செங்கோட்டை வழியாக, களியக்காய் வழியாக
எல்லாம் இங்கிருந்து போகிறது. ஆனால் அங்கிருந்து என்ன தெரியுமா வருகிறது? நம்ம முதலமைச்சர் அவருடைய பிரதர் பினராயி விஜயன். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்களா, இந்த வெகுமானப்பட்ட பினராயி விஜயன் அவர்களுக்கும் இங்குள்ள மலையாளிகளுக்கும் ஓணம் அம்சங்கள் இப்படி சொல்லி அவருடைய சகோதரராக கூடிய பினராயி விஜயன் இங்க என்ன தெரியுமா அனுப்பி விடுறாரு? இங்க வந்து எல்லா கழிவு பொருட்களையும் இங்க அனுப்பி விடுறாங்க. ஆஸ்பத்திரி வேஸ்ட், கெமிக்கல் வேஸ்ட் வரது பூரா இங்கிருந்து அனுப்பது பூரா கனிம வளங்களும் பால் காய்கறிகள் அனைத்தும் கேரளாவுக்கு போகிறது. எல்லாம் யாருடைய ஏற்பாடு? எல்லாம் திமுகவினர் ஏற்பாடு. தமிழர்கள் இழுத்தவயர்களா? தமிழை வெற்றி பேசியே பிழைத்துக் கொண்டிருக்கிறீர்களே. இதற்கெல்லாம் ஒரு முடிவுகாரம் வர வேண்டும் என்றுதான் நாங்கள் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே ஒரு டெக்ஸ்டைல் மில் வர வேண்டும் என்று ரொம்ப நாளாக போராடி கொண்டிருக்கிறார்கள். பாரதியார் பல்கலைக்கழகத்திற்கு இடம் கொடுக்கப்பட்டு இதுவரையிலும் அவர்களுக்கு நிலம் கொடுக்கப்படவில்லை, நிலத்திற்கு பணம் கொடுக்கப்படவில்லை. 400 கோடி ரூபாய் பல்கலைக்கழகங்களில் இடம் கொடுத்தவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஏன்? பல்கலைக்கழகங்களில் இன்று 6 மாதமாக சம்பளங்கள் கூட எதுவும் இன்றைக்கு இதுவரையிலும் வழங்கவில்லை. இப்படி ஒரு மோசமான ஆட்சி இன்றைக்கு நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தார்கள் என்று கேட்கிறார்கள். 14 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு தந்திருக்கிறது. விமான நிலையங்கள், வந்தே பாரத் ரயில்கள், 4 வழி சாலைகள் அனைத்தும் தந்தது பாரத நரேந்திர மோடி அவர்கள். மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறார்கள், என்ன செய்தார்? அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது 11 மருத்துவக் கல்லூரிகளை பெற்று தந்தவர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள். 11 மருத்துவக் கல்லூரி கொடுத்து மகிழ்ந்தவர் பாரத நரேந்திர மோடி அவர்கள். யாருக்காக? தமிழ் மக்களுக்காக. இதுவரையில் ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்கிறீர்களா? ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இதுவரையிலும் கொண்டு வந்திருக்கிறீர்களா? எதையும் கொண்டு வரவில்லை. ஆனால் எல்லாம் பேச்சிலே போய் கொண்டிருக்கிறது. இறுதியாக திருப்பரங்குன்றத்திற்கு வந்திருக்கிறார்கள். நீதிபதி தீர்ப்பு வழங்குகிறார். திருப்பரங்குன்ற மலையில் தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம், ஒரு போலீஸ் கமிஷன் உள்பட 10 பேர் போகலாம் என்று தீர்ப்பு வழங்கினார். அன்றைக்கே அனுப்பியிருந்தால் ஒரு பிரச்சனை வந்திருக்கார். தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு அங்கே திருப்பரங்குன்றத்தை நோக்கி இருக்கிறது. இனி வருகிற பௌர்ணமி தினங்களில் எல்லாம் அங்கே கிரிவலம் நடக்கப் போகிறார்கள். அங்க உள்ள தாய்மார்கள் இன்று அங்கே விளக்கு ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இறந்து போனது ஒரு உயிர், பூரணச்சந்திரன். ஒரு அமாவாசை தினத்தில் பூரணச்சந்திரன் மறைந்து விட்டான். திருவண்ணாமலையில் தீபம் ஏற்ற முடிகிறது, திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற முடியவில்லை என்று வருத்தப்பட்டு மனம் உழன்று 3 நாட்கள் வீட்டிலே இருந்து தன்னுடைய தேக்குமர உடலை எண்ணெய் விட்டு கொளுத்தி, அதுவும் திருப்பரங்குன்றத்தில் போனால் புனிதம் கெட்டுவிடுமே என்று பார்த்து அவர்கள் பெரியார் சிலைக்கு முன்னாலே போய், கடவுள் மறுப்புக்குள்ளே பெரியார் சிலைக்கு முன்னாலே போய் தன்னுடைய உடலை எழுத்தி மாய்த்து கொண்டார். இது போன்ற சம்பவங்கள் இனி தமிழகத்தில் நடக்கக்கூடாது. அதற்காக இந்த ஆட்சி தொடரக்கூடாது. இந்த கூட்டணியை உருவாக்கிய இருவரும் தலைவர்கள், இந்த பாரதிய ஜனதா கட்சி 1980ஆம் ஆண்டு ஜனசங்கத்தால் உருவாக்கப்பட்ட கட்சி. இன்றைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலே ஒரு அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கு திமுக அமைச்சர்கள் 17 பேர் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது. இடி வழக்கு இருக்கிறது, வருமானத்துறை வரி வழக்கு இருக்கிறது. யாரும் தப்பிக்க முடியாது. அதே மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய அற்புதமான இயக்கம். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் வாழ்கின்ற மாபெரும் தலைவர் உருவாக்கிய அற்புதமான இயக்கம். ஊழலற்ற கட்சி, ஊழலற்ற ஆட்சி. இந்த 2 கட்சிகளும், தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி மற்றும் பொங்கல் பிறந்து பொங்கல் முடிந்து இன்னும் எத்தனை கட்சிகள் வந்தாலும் சரி, எங்களோடு சேர்ந்தால் நீங்கள் வெற்றி பெறலாம், இல்லை நாங்கள் மட்டுமே வெற்றி பெறுவோம் என்பதை நேரத்தில் சொல்லி மாநாடு போல் நடத்தி நமது தாய்மார்களையும் குழந்தைகளையும் இந்த அந்த குரத்தி ஆட்டத்தில் ஆடச் சொல்லி, ராஜகணபதி ஆட்டத்தில் ஆடச் சொல்லி எங்களை எல்லாம் இவ்வளவு பெருமை சேர்த்த தம்பி வசந்தராஜன் அவர்களுக்கும் சந்திரசேகரன் அவர்களுக்கும் வருகின்ற சிறப்பித்துக் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் அனைவருக்கும், வருகின்ற நமது அனைத்து கூட்டணி கட்சியினுடைய தோழமை கட்சியினுடைய பொறுப்பாளர்கள், மண்டல தலைவர்கள், ஒன்றிய தலைவர்கள், ஒன்றிய செயலாளர்கள்
அனைவருக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.